இப்போ நம்ம வந்து டீ போட போகிறோம். இது வந்து நம்ம டீ கடை ஸ்டைலில் டீ கடை டேஸ்ட்லேயே நம்மளுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் எஃப்சிஎம் தான் யூஸ் பண்ணணும். எஃப்சிஎம் மில்க் தான் அங்கெல்லாம் டீ கடையில் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்சிஎம்னா ஃபுல் க்ரீம் மில்க். ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நிறைய இந்த ஆவிலெல்லாம் கூட 4-5 பேக்கெட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் அதிலே வந்து ஃபுல் க்ரீம் மில்க்னு ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா திக்காக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பாலில் டீ போட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்ல திக்னஸாக கிடைக்கும். அப்புறம் வந்து ஃபுல் க்ரீமையே அப்படியே யூஸ் பண்ணணும். நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. நச்சுன்னு இதில் ஒரு 4 டிப்ஸ் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியே இதில் ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணணும். மூணாவது வந்து சுகரை வந்து இது கூடவே ஆட் பண்ணிடக்கூடாது. சில பேர் வந்து சுகரு, டீத்தூள், பால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அதிலே தண்ணி ஊற்றிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தனியாக தான் வந்து சுகரை வந்து இதில் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக வடிகட்டி அந்த சுகரை ஆட் பண்ணி குடித்தோம்னா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியை ஆட் பண்ணுறாதீங்க. டீ கடையில் வந்து தண்ணி ஆட் பண்ணாலுமே அவங்க வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து க்ரீமியாகவே ஆகிட்டுருக்கும் அந்த டேஸ்ட்டு. அது கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு க்ரீம் கொடுக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா அது மாதிரி நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியாது வீட்டில். அதனால் ஊற்றுறப்பே வந்து நம்ம வந்து வெறும் மில்காகவே நம்ம மில்கில் மட்டும் நம்ம டீ போட்டோம்னா அந்த க்ரீமியாக மில்கியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த டீயோட டேஸ்ட்டு. அப்போ நம்மளுக்கு அந்த அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். தென் அடுத்தது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பிராண்டடான ஒரு டீ தூளாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து சக்ரா கோல்டு அப்படி இல்லைன்னா வந்து 3 ரோஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். டீ கடைங்களில் அதனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் அதில் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஏதாவது லோக்கல் ப்ராடக்ட் இந்த டீ தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. இதை மாதிரி டீ போட்டு பாருங்கள். நல்ல பாலை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து அதிலே வந்து நம்ம டீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸுக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 கிளாஸ் போடுறோன்னா 2 ஸ்பூன், 4 கிளாஸ்னால் 4 ஸ்பூன் அது மாதிரி போடணும். கூட குறையெல்லாம் போடாதீங்க. இப்போ 4 கிளாஸ்க்கு நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனோட திக்னஸ் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ 1 ஸ்பூனுக்கு 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன்றதை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டீ நல்லா கொதி வந்ததும் ஃபில்ட்ரு பண்ணி சுகர் ஆட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க 2 to 3 டைம்ஸு. நல்ல க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ அது நல்ல சூடாகிட்டே இருக்க நம்மளுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும்.